friends, welcome to Learn with Singam. இது டே 26 of 100 days of code or programming. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஃபிகர் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் இல்லையா, ஒரு பிளாட் எல்லாம் நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். அந்த பிளாட்டை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ப்ரோக்ராமேட்டிக்கலி எப்படி பண்ணுறது, அப்புறம் இந்த ஆர் ஸ்டுடியோ வச்சு எப்படி பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நான் வந்து சிக் வெயிட்டை வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லிஸ்ட் ஆஃப் சிக் வெயிட் டாலர் வெயிட். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிளாட் வருது இல்லையா, இந்த பிளாட்டை நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்து சேவ் ஆஸ் இமேஜ் இல்லைன்னா சேவ் ஆஸ் பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கலாம். இல்லை காப்பி டு கிளிப் போர்ட் போட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு பவர் பாயிண்ட்லேயோ இல்லை எங்கேயாவது பேஸ்ட் பண்ணுறதுனா பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இதையே நீங்கள் வந்து இப்போ ஆர் ஸ்டுடியோ யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ரோக்ராமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் பண்ணலாம். ஐ ப்ரிஃபர் பிடிஎஃப் ஃபைலாக நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ நம்ம முதல்ல இந்த பிடிஎஃப்ங்கிற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணி யூசர்ஸ் என்னோட டாக்குமெண்ட்ஸில் சேவ் பண்ணுறேன். plot.pdfன்னு சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சிக் வெயிட் டாலர் சிக் வெயிட் இது போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளாட் வந்து இந்த லொக்கேஷனில் சேவ் ஆகிடும். இதுவே நீங்கள் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு நிறைய டைட்டில்லாம் போடணும், ஸோ என்ன சைஸில் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணுன்னா இதில் நீங்கள் மாற்ற முடியும். இப்போ வந்து dev.off போட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபைலை வந்து இங்கே சேவ் ஆகாமல் இருக்கும். இப்போ அடுத்த தடவை இன்ஸ்டாகிராம் போட்டிங்கன்னா இந்த பிளாட் ஃபைலில் வந்துடும். இப்போ திருப்பி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டாக்குமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டி சேஞ்ச் பண்ண போகிறோம். பிடிஎஃப் இப்போ வந்து அதே பிளாட்டை டைட்டில் வந்து சிக் வெயிட், பேப்பர் வந்து லெட்டர் ஃபார்மேட்டில் போட போகிறோம். ஸோ இப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக் வெயிட் டாலர் வெயிட் மெயின் இஸ் ஈக்குவல் டு இந்த மெயினில் வந்து என்ன சிக் வெயிட், அப்புறம் இப்போ இந்த இது வந்து இந்த இன்ஸ்டாகிராம் வந்து இந்த பிடிஎஃப் ஃபைலில் சேவ் ஆகிடும். நீங்கள் இந்த நேமை கூட மாற்றிக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இது பண்ணேன். இப்போ இங்கே சேவ் ஆகிடும் இந்த ஃபைல். ஸோ இப்போ அதே மாதிரி dev.off போட்டீங்க அப்படின்னா அடுத்த தடவை நீங்கள் பிளாட் ஜென்ரேட் பண்ணீங்கன்னா அதில் சேவ் ஆகாது. ஸோ இப்படி தான் ஒரு ஃபைலை வந்து பிளாட் பண்ணிவிட்டு அந்த பிளாட்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணுவீங்க ஒரு ஃபைலில். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு லேர்ன் வித் சிங்கம். தேங்க்யூ.